இன்றைக்கு அவர் அழைக்கும் பொழுது எனக்கு சுயம் தான் முக்கியம், என் சொந்த விருப்பம் தான் முக்கியம், எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அவர் சித்தத்தை செய்யாவிடில், இன்றைக்கு வாலிபர் கூட்டத்துல ஒரு விஷயத்தை சொன்ன, அதை இங்கேயும் சொல்லுகிற, நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசுவை ஒரு நாள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா, தரிசிக்க வேண்டும். எந்த இயேசுவை இத்தனை வருடமா சின்ன வயசுல காதுல கேட்டுட்டு இருந்தல, இயேசு இயேசு இயேசு, அவரை நம்ம பார்த்தது இல்ல, அவருடைய முகம் எப்படி இருக்கு தெரியாது. அந்த இயேசு ஒரு நாள் என் முகத்துக்கு முன்பாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்பார். அப்படி ராஜ தூதர்களோடு வந்து இறங்கும் பொழுது என்னை பார்ப்பார். அவருடைய சித்தத்தை செய்தவர்களை பார்த்து சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதுள்ள உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க சொல்லுவார். சித்தத்தை செய்யாதவர்களை பார்த்து, உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காகவும் விசாசுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொல்லுவாருங்க. எந்த கூட்டத்துல நிற்போம்? எந்த கூட்டத்துல நிற்போம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படியே நான் கடைசியில அப்படியே ஜோம் பண்ணிட்டு என்ன பார்த்துட்டு போயிடும். அது அல்ல, அது ஆரம்ப நிலை. நான் ரட்சிக்கப்படுறேன், என்ன பார்த்துக்கிறேன், அது மட்டும் அல்ல, என் மேல அவர் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். வேதத்துல நீங்க ஆதியாகமத்துல வெளிப்படுத்தல வாசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அழைத்தார், எத்தனை பேர் அழைத்தார். ஆபிரகாம் அழைத்தார், ஒரு நோக்கம் இருந்தது. அந்த ஆண்டவர் அவர்கள் மட்டும் தான் நோக்கம் வச்சிருக்கிறாரா? இல்ல, என் மேலே உங்க மேலே வைத்திருக்கிறார்.